அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, குருஜியின் விதிகள் அப்படிங்கிற அடிப்படையில் அரசு வேலை கிடைக்கணும்னா அவங்களுக்கு எப்படியாப்பட்ட ஜாதக அமைப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்படியாப்பட்ட கிரக அமர்வுகள் தசாபுக்தி அமைப்பு இருந்தால் அரசு வேலை எளிமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல் அமைப்பு என்னென்னு பார்த்தோம்னா, சூரியனோட வீடும் வலுவாக இருக்கணும். அதாவது சூரியனோட வீடான சிம்மம் சுபகிரக தொடர்பில் இருக்கணும். சுபகிரகத்தோட இருப்பு அல்லது பார்வை அமைப்பில் இருக்கணும். சூரியனும் சுபகிரகத்தோட சேர்க்கை அல்லது பார்வை அமைப்பில் இருக்கணும். சுபகிரகம்னு சொல்லக்கூடியது குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், தனித்த புதன், இந்த கிரகங்களோட தொடர்பில் சிம்மமும் சூரியனும் இருக்கிற பட்சத்தில் அடுத்த முக்கியமான அமைப்பு, அரசு வேலை கிடைக்கணும்னா நம்மளுக்கு லக்னாதிபதியோட நண்பர்களோட தசை தொடர்ந்து நடப்பில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். எடுத்துக்காட்டுக்கு மேஷ லக்னத்தில் பிறந்த ஒருத்தவங்களுக்கு சூரிய, சந்திர, செவ்வாய், குரு இவங்களாம் லக்னாதிபதியோட நண்பர்கள். செவ்வாய் லக்னாதிபதி அப்படிங்கிற அடிப்படையில் இந்த தசை அமைப்பு நடப்பில் இருந்து சூரியனும் சிம்மமும் வலுவாக இருக்கிற பட்சத்தில் அரசு வேலைக்கான அமைப்பு இருக்கும். எந்த ஒரு லக்னத்தில் பிறந்திருந்தாலும் லக்னாதிபதியோட நண்பர்கள் தொடர்ந்து தசை அமைப்பில் இருக்கிறது அரசு வேலைக்கு முக்கியமான அமைப்பு. இந்த அமைப்பு இல்லாமல் சூரியனோட வீடுலேயும் பாவகிரகம், சூரியனோடையும் பாவகிரகம் மற்றும் லக்னாதிபதிக்கு எதிரி கிரகங்கள்னு சொல்லக்கூடிய, இப்போ ஒரு மேஷ லக்னத்துக்கு சனி, புதன், சுக்கிரன்லாம் எதிரி கிரகமாக இருப்பாங்க. இதேமாரி தசை அமைப்பு நடப்பில் இருக்கிறப்ப அரசு வேலைக்கான முயற்சி செஞ்சால் நேரமும் பணமும் தான் விரயமாகும். மற்றபடி அரசு வேலைக்கான தடையான அமைப்பு தான் இருக்கும். நன்றி, வணக்கம்.